மறுபடியும் பௌத்த பிக்கு ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். 15 வயதுடைய சிறுமி ஒருவரை துஷ்பிரயோகம் செய்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். நேற்றிரவு நாட்டையே உலுக்கிய மீகொட வாகன விபத்து சம்பந்தமாக மேலதிகமாக சில விவரங்களும் அந்த சம்பந்தப்பட்ட சாரதியினுடைய புகைப்படமும் வெளியாகி இருக்கின்றன. எனவே அது குறித்தும் இந்த காணொளியில் பார்க்கலாம். வவுனியாவில் வர்த்தகர் ஒருவர் ஓடி ஒளித்திருக்கின்றார் 10 கோடி ரூபாய் பணத்துடன். அதாவது வேறு யாக்கள்கிட்ட காசை வாங்கி கொண்டு ஓடி ஒழித்திருப்பதாக சொல்லப்படுது. எனவே அது சம்பந்தமான விவரங்களையும் இந்த காணொலியில் பார்க்கலாம். QR கோட் நடைமுறை மேலும் கடினமாக்கப்படுகிறது என்று சொல்லி அரசாங்கம் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் பார்க்கலாம். இந்த செய்திகளுடன் மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் அத்துடன் இன்றைய கருத்தோவிய பகுதியில் எரிபொருள் விலையேற்றம் சம்பந்தமாகவும் பிக்குகள் சம்பந்தமாகவும் கருத்தோவியங்கள் இருக்கின்றன. எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். ஒரு சினிமா படத்தில் சந்தானம் ஒரு வசனம் சொல்லுவார், இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு என்று சொல்லி சலிப்போட சொல்லுவார். அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த பிக்குமாருடைய பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் செய்தி புதுசு புதுசாக வந்து கொண்டே இருக்குது. அங்கே பிரச்சனையாம் இங்கே பிரச்சனையாம்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டியில் பிரச்சனையாம். என்னென்னு சொன்னால் பிக்கு ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கார். அந்த பிக்குக்கு 25 வயசு 15 வயது சிறுமி ஒருவரை துஷ்பிரயோகம் செய்தார் என்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அந்த சிறுமியும் உறவினர்களும் முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த பிக்குவும் கைது செய்யப்பட்டு அந்த பிக்குவுக்கு உதவியாக இருந்த பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிக்குவுக்கு 25 வயசு, அந்த உதவியாளராக இருந்த பெண்ணுக்கு 29 வயசு. இதே சம்பவம் தான் இதுக்கு முதல்ல நடக்குது. ஏற்கனவே ஒரு பிக்கு ஒருவர் கைது செய்யப்பட்டவர், பிறகு அந்த பிக்குவுக்கு உதவியாக இருந்த பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டவர். இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே சேம் சம்பவம் தான். இந்த பிக்கு எங்கே இருக்காருன்னு சொன்னால் கண்டியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு விகாரை உண்டு. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க, இந்த விகாரை தான். இதனுடைய பேர் பகிரவ கந்த விகாரை. பகிரவ கந்த விகாரை என்று பகிரவ கந்த என்று சொல்லி கண்டியில் ஒரு இடம் இருக்குதானே, அங்கே இருக்கக்கூடிய ஒரு விகாரை. இங்கே இருக்கிற பிக்கு தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்து இப்போ கைது செய்யப்பட்டு கண்டி நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கார். அந்த உதவியாக இருந்த 29 வயதுடைய பெண் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். இது இல்லை அதிர்ச்சியான விஷயம். இதை விட இன்னும் ஒரு அதிர்ச்சியான விஷயம் ஒன்று என்ன தெரியுமா? அந்த பிக்கு இருக்காரு தானே, அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய தகப்பனினுடைய சகோதரனாம். அதாவது ஐதர் சித்தப்பாவாக இருக்கலாம் அல்லது பெரியப்பாவாக இருக்கலாம், என்ன முறையென்று தெரியல. பெத்த தகப்பனுடைய சகோதரன் தானாம் இந்த பிக்கு. யோசிச்சு பாருங்க நிலைமை எங்கே போகுதுன்னு சொல்லி. அதனால் கைது செய்யப்பட்டு இப்போ விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கார். வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கதைகள் வரும். இன்னும் நிறைய பிக்குமார் பிடிபடுவினம். போத்தான் இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகளாக வந்துட்டே இருக்கும். எனவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்து முழு நாட்டையுமே உலுக்கியிருந்தது. அதை வாகன விபத்து என்று சொல்கிறதே சரியோ தெரியலை. ஏன்னு சொன்னால் வாகனத்தை கொண்டு போய் மோதினது. அதாவது இந்த தான சாலையில் அன்னதான சாலையில் கியூவில் நின்ற மக்கள் மேலே கொண்டு போயிட்டு மீகொட பகுதியில் ஹோமாகம மீகொட பகுதியில் ஒரு சாரதி சிட்டியான வெறியாம் முழு போதையில் இருந்தவராம். ஆளுக்கு இயலாது, வாகனமோடவே இயக்கம் இல்லை. அப்படி இருந்தோண்டு ஒரு வாகனத்தை டபுள் கேப் வாகனம் ஒன்றை ஓடிக்கொண்டு போயிருக்கார். ஹிலக்ஸ் என்று சொல்லப்படுற ஒரு பிராண்ட் போல இருக்குது. ஹிலக்ஸ் என்று சொல்லப்படுற ஒரு டபுள் கேப் வாகனத்தை ஓடிக்கொண்டு போயிட்டு அங்கே ரோட்டுக்கரையில் இருந்த மக்களுக்கு மேலே கூட இடித்து தள்ளினதாம். என்னென்னு சொன்னால் அந்த சம்பவத்தில் முதலாவது ஆள் மேலே மோதின உடனேயே அந்த வாகனத்தை நிப்பாட்டுறதுக்கு அங்கால திருப்பி கொண்ட ஒரு இடத்துல நிப்பாட்டுறதுக்கு ஸ்பேஸ் இருந்ததாம், இடம் இருந்தது. அங்கே ஒன்றும் இட்டுமுட்டான சந்தி அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்பேஸ் இருந்ததாம். ஆனால் டிரைவர் நிதானம் இருக்கணுமே, பிரேக் எது கிளச் எதுன்னு சொல்லி அந்த வித்தியாசமே தெரிஞ்சிருக்குமோ தெரியல. எனவே கொண்ட எல்லாரும் மேலே முடிச்சு இப்போ 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். நேற்றிரவு உடனடியாக அந்த இடத்துல 6 பேர் உயிரிழந்தார்கள். பிறகு மருத்துவமனையில் இன்னும் ஒரு ஆள் உயிரிழந்து 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஏனையவர்கள் இப்போ சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகின்றார்கள். உயிரிழந்தாக்கள் எல்லாமே ஒரே குடும்பம் தானாம். ஒரு தாய், மகள், மருமகள், பிறகு 2 சகோதரர்கள் சொல்லி எல்லாம் ஒரே குடும்பத்தாக்கள் தான். சாப்பாடு வாங்குறதுக்காக கியூவில் நிற்கக்குள்ள சரியான வெறியில் கொண்டு வாகனத்தை மோதின சம்பவம். உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு ஹோமாகம நீதவான் நீதிமன்றத்தில் சம்பந்தப்பட்ட வாகன சாரதி அந்த குற்றவாளி முன்னிலைப்படுத்தப்பட்டு ஜூன் மாதம் 16ஆம் தேதி வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. ஆளை கைது செய்யக்குள்ள ஆளுக்கு சரியான போதை, முதலாவது சரியான வெறி, ரெண்டாவது ஆள்கிட்ட லைசன்ஸே கிடையாதாம். லைசன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓடிக்கார். அதனால தான் கொண்டு போய் மோதி இந்த சம்பவம் நடந்திருக்குது. யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால்
மது போதையில் வாகனம் ஓடக்கூடாதுன்றது அடிப்படை விதி என, அது அவரவர் யோசித்து வாகனத்தில் ஏறக்கூடாது. மது போதையில் இருந்தால் வாகனத்தை தொடவே கூடாது. இது வந்து போலீஸ்காரருக்கு பயந்தோ, சட்டத்துக்கு பயந்தோ, அரசாங்கத்துக்கு பயந்தோ அப்படி செய்யக்கூடாது. நாங்கள் யோசித்து அந்த ஒழுக்கம் வந்து அடிப்படையில் இருக்கணும். இவருக்கும் பயந்து அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே இல்லை. என்ன அது இவ்வளோ காலம் இந்த அரசாங்கம் வந்து இவ்வளோ பேரை கைது செய்திருக்கு. இது வரைக்கும் இவ்வளோ பேர் கைது செய்யப்பட்டு உள்ளுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தும் கூட திருந்தாதாக்கள் இருக்கணும்னு சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த ஆளுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும். ஏன் சொல்லுங்க, 7 உயிரில் அநியாயமாக போயிருக்குது. எனவே இந்த மாதிரியான ஆட்கள் வந்து கடுமையாக தண்டிக்கப்பட்டால் மட்டும்தான் மற்றாக்களுக்கு ஒரு பயம் பெறும். ஆனால் எங்கே தண்டிக்கிறது, கொண்டே ஜெயிலுக்குள்ளே போட்டு அதை கிடந்து இழுபட்டு நீதிமன்றங்களுக்கு ஏறி இறங்கி இப்படியே போய்கொண்டிருக்கும். 2 நாளில் நாங்களும் மறந்துடுவோம். ஓம் தானே. சர்ச்சைக்குரிய மற்றொரு பிக்குவாகிய ஞானசார தேரர் அவருக்கு எதிரான வழக்கு ஒன்று இன்றைக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வந்து இடம்பெற்றது. என்ன வழக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இஸ்லாமிய மக்களுக்கு எதிராகவும் இஸ்லாம் மதத்துக்கு எதிராகவும் ஞானசார தேரர் என்னென்னலாம் காய்ச்சவர்னு சொல்லி எங்களுக்கு தெரிந்தானே, அது சம்பந்தப்பட்ட வழக்கு இன்றைக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. பிறகு வழக்கு விசாரணைகளை ஆய்வு செய்த நீதிபதிகள் வந்து அதனை ஒத்தி வைத்திருக்கிறார்கள். மேலதிக தகவல்களுக்காகவும் சாட்சிகளுக்காகவும் இந்த மாதம் 26ஆம் தேதி, ஜூன் மாதம் 26ஆம் தேதி வரை ஒத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கு விசாரணைக்காக ஞானசார தேரர் நேரடியாக நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடைமுறையில் இருக்கின்ற QR கோட் சிஸ்டம் இன்னமும் கடுமையாக்கப்பட இருக்கிறது, இன்னும் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரப்பட இருக்கிறது என்று சொல்லி எரிசக்தி அமைச்சர் தகவல் வெளியிட்டிருக்கின்றார். எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்க இந்த தகவலை இன்று வெளியிட்டிருக்கார். என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்போ சர்வதேச ரீதியாக இந்த எரிபொருள் பிரச்சனை இன்னும் தீரல தானே, இன்னும் ஹோர்முஸ் நீரிணை வந்து ஒழுங்காக திறக்கப்படல தானே, அதனால் இலங்கையும் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்குது. இப்போ QR சிஸ்டம் வந்து அமுல்படுத்தினபடியால் ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அது வந்து நல்ல பலனை கொடுத்து கொண்டு தான் இருக்குது, இல்லையே இல்லை. ஆனாலும் கூட இன்னும் கொஞ்சம் விஷயங்களை வந்து இறுக்கி பிடிக்க வேண்டியிருக்குது. ஏன்னு சொன்னால் இன்னும் நெருக்கடிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்கார். அதனால QR நடைமுறைகள் வந்து இன்னமும் இறுக்கப்பட இருக்கின்றன அடுத்து வரும் சில மாதங்களுக்கு என்று சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்கார். என்ன விதமான மாற்றங்கள் வரும் என்று சொல்லி அந்த முழுமையான தகவல்கள் இன்னும் சொல்லப்படையில, இருந்தாலும் அது டைட் ஆகும் என்று சொல்லப்படுது. என்னண்டா அந்த அந்நிய செலாவணி இருக்கு தானே, அரசாங்கத்தின் கையிருப்பில் இருக்கக்கூடிய அந்நிய செலாவணி, அதை வந்து கூடுதலாக செலவழிக்க வேண்டி இருக்காம் என்று சொல்லி அந்த விவரத்தை சொல்லியிருக்கார். ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 186 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸை வந்து வெளியில் விட்டது, செலவழித்தது அந்நிய செலாவணியிலிருந்து. பிறகு பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 97 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் தான் செலவழிக்கப்பட்டது. இந்த ரேஞ்சுக்குள்ளான் இருந்தது. ஆனால் இப்போ போன மாதம் மே மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 524 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸை வந்து செலவழிக்க வேண்டியிருந்தது அந்நிய செலாவணியில் இருந்து சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்கார். அது ஒரு பெரிய தொகை தானே. எனவே அரசாங்கத்தினுடைய கையிருப்பில் இருக்கக்கூடிய அந்த காசு வந்து அந்நிய செலாவணி வந்து இப்படி செலவழியும் போது அது வந்து கட்டாயம் ஒரு பொருளாதார நெருக்கடியை கொண்டு வரும் தானே. எனவே இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எதிர்காலத்தில் தவிர்க்கிறதுக்காக QR கோட் நடைமுறை மேலும் இருக்கப்படும் என்று சொல்லி எரிசக்தி அமைச்சர் சொல்லியுள்ளார். வவுனியாவில் வர்த்தகர் ஒருவர் தன்னுடைய குடும்பத்துடன் நாட்டை விட்டு தப்பியோடி இருக்கின்றார். 10 கோடி ரூபாய் காசுடன் தப்பியோடி இருக்கார். பிரச்சனை என்ன சொன்னால், அந்த 10 கோடி ரூபாயும் அவற்ற காசு இல்லை, எல்லார்ட்டையும் வாங்கின அங்கேயும் இங்கேயும் வாங்கின காசுகளோட நாட்டை விட்டு ஓடியிருக்கார் ஒரு வர்த்தகர், ஒரு நகைக்கடை உரிமையாளர் என்று சொல்லப்படுது. வவுனியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியுமா, ஒரு பிரபலமான நகைக்கடை, 2 எழுத்து பேர் கொண்ட ஒரு நகைக்கடை. நான் பேரை சொல்ல விரும்பலை என்று சொன்னால் சட்ட சிக்கல்களுக்காக. அவரால் இப்போ நாட்டை விட்டு ஓடி இருக்கிறார். அப்போ அவர் வந்து கடந்த 15-20 வருஷமாக வர்த்தகத்தில் ஈடுபடுற ஒரு வர்த்தகராம். எங்கே இருக்காருன்னு சொன்னால், வவுனியாவில் குட்சட் வீதி என்று தானே, குட்சட் வீதியில் இருக்கக்கூடிய அம்மா பகவான் ஒழுங்கை, அந்த ஒழுங்கையில் தான் அவர்கிட்ட வீடு இருக்குது. வீடு அங்கே இருக்குது, ஆனால் கடை எங்கே இருக்குன்னு தெரியல. வவுனியா டவுனுக்கு என்னோ தெரியல. கடை வச்சுக்க 2 எழுத்து பேர் கொண்ட ஒரு நகைக்கடை. என்ன செய்திருக்காருன்னு சொன்னால், இப்போ பிஸ்னஸ் எல்லாம் கொடுத்து வாங்குறதானே, நிறைய வர்த்தகர்களோட மற்ற நகைக்கடைக்காரரோட எல்லாம் பழக்கம் இருக்குன்னு தானே. அப்படி வாங்கிக்குள்ள வந்து எல்லார்ட்டையும் வாங்கி 10 கோடி ரூபா சேர்த்துட்டு 10 கோடி ரூபா காசோட நாட்டை விட்டு ஓடிட்டார். இது சம்பந்தமாக இப்பொழுது முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட இன்னும் ஒரு நகைக்கடை உரிமையாளர், இன்னும் ஒரு வர்த்தகரால் தான் இந்த முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஏனென்று சொன்னால், நாட்டை விட்டு போயிருக்கார் என்று சொன்னால் இனி ஏர்போர்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ண வேண்டியிருக்கும். எந்த நாட்டுக்கு போனார் என்ன ஏதுன்னு சொல்லி நிறைய விசாரிக்க வேண்டியிருக்கும் தானே. அதனால் வந்து கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு இந்த வழக்கு வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த வர்த்தகரால் வந்து பல ஏனைய வர்த்தகர்கள் பலர் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது.
அடுத்ததாக இன்றைய கருத்தோவியங்கள். இதில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த எரிபொருள் விலையேற்றம் வந்து மக்களுக்கு ஒரு பாதிப்பு தானே, அதை குறிக்கும் விதமாக இந்த கருத்தோவியம் வந்து வரையப்பட்டிருக்கிறது. சஜித் பண்டார என்று சொல்லப்படுற ஒரு ஓவியரால். என்னென்னு சொன்னால், இந்த பெட்ரோல் ஸ்டேஷனில் வந்து அந்த பம்ப் இருக்குன்னு தானே, அந்த பைப் இருக்குன்னு தானே, அந்த பைப் வந்து அப்படியே சுற்றி வளைச்சு ஒரு சாதாரண குடிமகனை வந்து தலைகளாக புரட்டி போட்டு அப்படியே நசிச்சு பிடிக்குது. எனவே அது எரிபொருள் விலையால் வந்து மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றதுக்காக அந்த கருத்தோவியம் வந்து வரையப்பட்டிருக்கிறது. அது முதலாவது. ரெண்டாவது படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், 2 ரோட் இருக்குது. அதில் ஒரு ரோட்டில் வந்து ஒரு லக்ஸரியான கார் ஒன்று போகுது. ஒரு பெரிய பணக்காரன் வைங்களன், அவற்றை காரை எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அடிச்சு பிச்சோன்னு அவர் போய்கொண்டிருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், சாதாரண ஏழை எளிய மக்கள் வந்து ஒரு ஆள் ஆட்டோவில் போகிறார், 2 பேர் மோட்டர் சைக்கிளில் போயினோம். அவைக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சிலோன் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இருக்குது தானே, அவர்களுடைய அந்த சிம்போல் இருக்குது தானே, அந்த சிம்போல் வந்து அந்த கையில் தீப்பந்தத்தோடு ஓடி வர்றது, அது வந்து என்னத்தையும் உருட்டி கொண்டு வருது. அது பெரல் மாதிரியும் கிடக்குது, ஒரு பெரிய படங்கு மாதிரியும் கிடக்குது, அதை உருட்டி கொண்டு வருது. அந்த அர்த்தம் என்னென்னு சொன்னால், அந்த பிளாக் பண்ணப்படுதுன்றதான் அதனுடைய அர்த்தம். இவர்களால் வந்து தொடர்ந்து பயணம் செய்ய முடியாது. இந்த எரிபொருள் விலையேற்றம் காரணமாக ஆட்டோ ஓடுறவர்களோ அல்லது மோட்டார் பைக்ஸ் ஓடுறவர்களோ வந்து பாதிக்கப்படுவார்கள். அங்கால பெரிய பணக்காரருக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அந்த கார் வந்து சுமூத்தாக போகுதுன்ற அர்த்தத்தில் வந்து இந்த கருத்தோவியம் வந்து வரையப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இந்த பிக்குமார் சம்பந்தப்பட்ட, பிளவுற பிக்குமார் சம்பந்தப்பட்ட ஒரு கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், மேலே கீழே 2 படங்கள் இருக்குது. ரேடியோவில் நியூஸ் சொல்லுது என்னென்னு சொன்னால், அந்த சின்ன பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி செய்தி சொல்லுது. அதை கேட்டு ஈசி சேரில் வந்து நல்லா இழுத்து போத்தோன்னு நித்திர சொல்கிறார் ஒரு பிக்கு. அவருக்கு அது காதலிய விலையில் சின்ன பிள்ளைகள் பாதிக்கப்படுறதை பற்றி அவருக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால், அதே ரேடியோவில் இன்னும் ஒரு செய்தி என்று சொல்லுது, இந்த பாலியல் கல்வி என்று சொல்லி பள்ளிக்கூடத்தில் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு படிப்பிக்கணும் என்று சொல்லி அந்த பாலியல் கல்வி இருக்குது தானே, அதை செய்தி சொல்ல உடனே பிக்கு வந்து அட்டிச்சு பிச்சு கொண்டு ஓடி வாரார் அதை போராட்டம் நடத்துறதுக்கு. ஏன்னு சொன்னால், அந்த விழிப்புணர்வு யாருக்கும் பெறக்கூடாது, பாலியல் கல்வி யாருமே கற்கக்கூடாது, ஆனால் இந்த மாதிரியான குற்றங்கள் நடந்தால் அவைக்கு ஓகேன்ற மாதிரி. இதுதான் ரியாலிட்டி. எனவே இதை வந்து அழகாக வரைந்திருக்கிறார். இதுவும் வந்து சஜித் பண்டாரவால் வரையப்பட்ட ஓவியம்தான். எனவே இந்த கருத்தோவியங்கள் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.